ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா, அப்படி ஒண்ணும் என்னோட காரியங்கள் ஜெயமான மாரி தெரியலையே! என்ன பண்ணணும்? எப்படி ப்ரேயர் பண்ணணும்? அப்படின்னு நீங்க கேள்விக்குறியோட இருக்கீங்கன்னா, இது உங்களுக்கான வீடியோ தான். நான் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு சின்ன டிப் சொல்லி தரேன். எப்பவுமே நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, "ஏசப்பா எனக்கு இது சரியில்ல. இத மாற்றி தாங்க. இது வேணும், அது வேணும். இந்த மாரி பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யுங்கன்னு" அவர ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. "இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. இப்படி வேணும், இத மாற்றணும். இந்த மாரி காரியங்கள் எனக்கு நடப்பிக்கணும். இந்த நாள்ல இதெல்லாம் செய்யணும்." இந்த மாரி சொல்லி இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்ட்டு அவர என்ன பண்ணாதீங்கன்னா, தொல்ல பண்ணாதீங்க. எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. இல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியங்கள்ல வளரணும்னு ஆசை. இல்ல உலக பிரமாணமான ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. இது எல்லாமே நீங்க எப்படி சொல்லி ஜெபிக்கணும்னா, அப்பா நீங்க எனக்கு கார் குடுக்க போறீங்க. அதற்காக நன்றி. அப்பா எனக்கு நீங்க வீடு கட்டி தர போறீங்க. அதற்காக நன்றி. அப்பா நீங்க என்ன இப்படிலாம் நடத்த போறீங்க. எனக்கு இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நீங்க சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன். ஏசப்பால பரவாயில்ல எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நான் தரலனா கூட என் பிள்ளை நான் தந்துட்டதா விசுவாசிச்சு அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா நீங்க நெடுநாளாய் ஜெபித்திருக்கிற காரியங்கள் வந்து சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி ஜெபிச்சு பாருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, இப்போ ஆபிரகாம வந்து ஏசப்பா வந்து சோதிக்கிறாரு. எப்படின்னா வந்து அவனோட பிள்ளைய வந்து நீ போயிட்டு பலி குடுக்கணும்னு சொல்றாரு. சோ அவரு எல்லாத்தையும் எடுத்துட்டு மோரியா மலைக்கு மேல ஏறி போறாரு. பலி கொடுக்கறதுக்காக போறாரு. போகிற நேரத்துல அங்க வேலைக்காரர் கீழ இருக்கும்போது ஆபிரகாம் சொல்லிட்டு போவாரு. என்ன சொல்லிட்டு போவாரு தெரியுமா? இப்ப பலி கொடுக்கணும்னா அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு ஈசாக்கையும் கூட்டிட்டு போறாரு. கீழ அந்த வேலைக்காரர் கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நானும் என் பிள்ளை ஆனாலும் வருவோம். நீ இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி இங்க வை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல போட்டுப்பட்டிருக்கும். அப்ப பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட விசுவாசம். நான் போயிட்டு திருப்பியும் பிள்ளையாண்டோட வருவேன்ற ஒரு பெரிய விசுவாசத்தோட அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்காரு. அதே போல உங்க ஜெபத்துல ஏசப்பா இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்களே நன்றி ஏசப்பா இதெல்லாம் எனக்கு கொடுக்க போறீங்களே நன்றி ஏசப்பான்னு விசுவாசத்தோட ஜெபிச்சு பாருங்களேன். உங்க விசுவாசம் பெரிதா இருக்கும். கர்த்தர் நீங்க கேட்டதுக்கும் மேலா நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமா செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென்.